ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படமாம், ஏகே சார் நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படமாம் கேரளாவில் இதுவரையும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ உண்மை வசூல் விவரம் என்ன அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் டீலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு தமிழகத்தை விட அதிகமான ரசிகர்கள் கேரளாவில் தான் இருக்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ரெட்ரோ மற்றும் குட் பை டக்லி இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே அன்பா, முதலாவதாக குட் பை டக்லி திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் குறைவான விலைக்கு தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்படி குறைவான விலைக்கு வாங்கியிருக்கும் போது மொத்தமாக கேரளாவில் குட் பை டக்லி திரைப்படம் 6 கோடி வரையும் வசூல் செஞ்சிருந்தது. இதன் மூலம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. இதன் மூலம் கேரளாவில் ஒரு வெற்றி திரைப்படமாக குட் பை டக்லி திரைப்படம் அமைஞ்சிருக்குது. குறைவான தொகைக்கு வாங்கின காரணத்தினால இதை தொடர்ந்து ரெட்ரோ திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தொகைக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்களாம். ஸோ அதிகமான தொகைக்கு வாங்கின காரணத்தினால தோல்வி திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. அதாவது கேரளாவில் ரெட்ரோ திரைப்படம் 4 கோடியே 70 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ குறைவான தொகைக்கு வாங்கியிருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். அதிகமான தொகைக்கு வாங்கின காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வாங்கின தொகையை கூட எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்குது. அதாவது குட் பை டக்லி திரைப்படம் கேரளாவில் 6 கோடியும், ரெட்ரோ திரைப்படம் 4 கோடியே 70 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. குட் பை டக்லி திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு வசூலை வேர்ல்டு வைடாக வந்து பண்ணவே கிடையாது. ஸோ நம்ம 600 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் தற்போது வரைக்குமே 250 கோடி வரையும் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.